வணக்கம். சுரக்காய் காரக்குழம்பு செய்யலான்னு நினைத்தேன். கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் அரிசி எல்லாவற்றையும் போட்டு சீனி சட்டியில் போட்டு நல்லா வறுக்க தொடங்கினேன். வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை காயப்பொடி போட்டேன். காயப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து சிவக்க அந்த பருப்பு அரிசியெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1½ ஸ்பூன் குழம்பு பொடி திரித்து வச்சுருந்ததை அது கூட சேர்த்தேன். குழம்பு பொடி கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து வறுத்து பொடிச்சு வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர், தனியா பவுடர்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் சேர்த்தேன். தனியா பவுடர் சேர்த்தாச்சுன்னா அது கொஞ்சம் கூட மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அப்புறமா திரும்பவும் வாணலியில் எண்ணெய் விட்டு வரமிளகா கிள்ளி போட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டேன். அப்புறமா நான் சுரக்காவை நல்லா தோல் சீவி வெட்டி உப்பு பொடி போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுருந்தேன். கொஞ்சம் கறிவேப்பிலையை அந்த தாளிப்பு கூட போட்டு தாளித்தா மிகவும் வாசனையாக இருக்கும். தாளிக்கும் போதே அந்த கறிவேப்பிலையும் சேர்த்து போடுறது நல்லது. அப்புறம் குழம்பு கொதிக்கும் போதும் 2 கறிவேப்பிலையை கிள்ளி போடுவேன். இப்போ நான் இந்த வேக வைத்த சுரக்காய் புளிக்கரைசலோடு விட்டாச்சு. அப்புறமா அது கொஞ்சம் கொதி வந்தோடனே அந்த பொடியை போட்டேன். பருப்பு வறுத்து திரித்து வைத்திருந்த பொடியை போட்டு கலக்கி விட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும், அப்போ கட்டி பிடிக்காது. அப்போ நல்ல ஒரு கொதி வந்த உடனே ஒரு வாசனை கமகமன்னு வீச தொடங்கும். ஒரு 2 கொதி வந்த உடனே கொஞ்சம் கட்டி பிடிக்கிற முன்னாடியே அதை கிளறி விட்டு, ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால கட்டி பிடிக்கும், எடுத்து அப்புறமா நமக்கு தேவையான அளவு கிண்ணத்தில் விட்டு பரிமாறி சாப்பிடலாம். எல்லா வித நீர்க்காய்களை வச்சும் இந்த மாதிரி குழம்பு தயாரித்தா மிகவும் அருமையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம், பொரியல் இது கூட நம்ம சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு புட்டு வச்சு இது கூட சாப்பிட்டோம் நாங்கள்.